Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TNTET பேப்பர் on English most important pros to the third Sunday morning. இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது a day without laughter is a day wasted. இது வந்து சார்லி சாப்ளின் சொல்லியிருப்பாங்க. இந்த குவாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாட்டு. a day without laughter is a day wasted. இது வந்து சார்லி சாப்ளின் இந்த லாஃப்டர் இந்த இடத்துல வந்து டேஷ் போட்டு கேட்டாங்க. லாஃப் அந்த மாதிரி லாஃப்டர் இந்த மாதிரி அந்த சேஞ்ச் பண்ணி கேட்டாங்க. எ டே வித்தவுட் லாஃப்டர் இஸ் எ டே வெஸ்டர். இது யார் சொன்னதுன்னா சார்லி சாப்ளின். நல்லா பார்த்துங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் தட் சண்டே மார்னிங். இந்த லெசனோட நேம் வந்து தட் சண்டே மார்னிங். ஒரு சண்டே மார்னிங்கில் அவன் வந்து போகும்போது என்னென்ன நடந்துச்சுன்னா அதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் என்னென்ன முக்கியமானதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஒன்றும் சூஸ் இல்லை. அதனால் பார்க்கும்போது வந்து வக்கப்பில் இருக்கு டேரெக்டாக போயிடும். இது வந்து ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசஸ் வந்து வித் மீனிங்கோட வந்து ஃப்ரேசஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துலாம். இது வந்து ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேசஸோட ஆன்சரு அதோட தமிழ் மீனிங் எல்லாம் பார்த்துலாம். அந்த ட்ரீவ் லெவல் வித்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து மேட்ச் பார்க்கும்போது ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் வித். இது வந்து என்னென்னா சமநிலைக்கு வந்தது. இது மாதிரி சொல்லுவாங்க. சமநிலைக்கு வந்தது இணையாக. இந்த மாதிரி சொல்லும்போது ட்ரீவ் லெவல் வித் வந்து ரோஸ் டு ஒன். இதுக்கு மேட்ச் வந்து ரோஸ் டு ஒன் ஈக்குவல். இது லெவல் ஈக்குவல். ரெண்டுத்துக்கும் அதான் வந்து மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது ஊப் வித் க்ளீனா ஷவுட் வித் என்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ். இதோட மேட்ச் வந்தது தான் ஊப் வித் க்ளீனா மகிழ்ச்சியுடன் கத்துதல். ஊப் வித் க்ளீன் நல்லா கத்துறாங்களா தான் ஷவுட் வித் என்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜாம்டு ஆன் தி பிரேக்ஸ் பார்க்கும்போது ட்ரைடு டு ஸ்டாப் தி மோஷன் இமிடியேட்லி. ஜாம் ஆயிடுது. ஜாம்டு ஆன் தி பிரேக்ஸ்லாம் ட்ரைடு டு ஸ்டாப் தி மோஷன் இமிடியேட்லி. திடீரென நிறுத்த முயன்றது. இது ஃப்ரேசஸ்ங்கிறதால இப்படி பார்த்துக்கலாம். கிளங் ஃபார் டியர் லைஃப். நம்ம தமிழ் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கலாம். அதனால தான் இது வந்து மோஸ்ட்லி இது மேட்சாக இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. கிளங் ஃபார் டியர் லைஃப்னா ஆஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் டேட். கிளங் ஃபார் லைஃப்னா வந்து உயிருக்காக பிடித்து கொண்டது. வந்து உயிர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து கிளங் ஃபார் டியர் லைஃப்னா ஆஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். உயிருக்காக பிடித்து. அதாவது சார்ஜ்ட் அப் தி ரோட்னா ரன் வெரி குயிக்லி இன் பேனிக். சார்ஜ்ட் அப் தி ரோட்னா ரன் வெரி குயிக்லி இன் பேனிக்கில் ஓடுறாது. சார்ஜ்ட் அப் தி ரோட்னா ரன் வெரி குயிக்லி இன் பேனிக். பயத்தில் வேகமாக ஓடுறது தான் இந்த சார்ஜ்ட் அப் தி ரோட் ரன் வெரி குயிக்லி. வந்து பீட் எ ஹாஸ்டி ரீட்ரீட்டா டு லீவ் எ பிளேஸ் குயிக்லி. வந்து பீட் எ ஹாஸ்டி ரீட்ரீட்னா டு லீவ் எ பிளேஸ் குயிக்லி. விரைவாக அந்த இடத்தை விட்டு செல்வது தான் இதுதான் இந்த பீட் எ ஹாஸ்டி. இது வந்து ஃப்ரேசஸ்ஸு. இதுக்கு மேட்ச்சு இந்த புக்கில் இருக்க எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் வந்து சென்டென்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இது TNTET இங்கிலீஷ் பேப்பர் 1 பேப்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். தெர் வாஸ் சம்படி நியர்பை ஸ்டாண்டிங். இது ஈஸியாக தான் இருக்குது. தெர் வாஸ் சம்படி நியர்பை ஸ்டாண்டிங் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆனந்த் கம் டு ஸ்கூல் இயர்லி. முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி. தே டெக்கரேட்டட் they have decorated the house beautifully. Next பார்க்கும்போது we speak English during English classes. Always we speak English. Always we speak English during English classes. அவ்வளோதான் இதோட இது வந்து லாஸ்ட் ஒன் வந்து கேட்டுட்ருக்காங்க. பார்த்துங்க. இதை நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. we speak English during English classes. நெக்ஸ்ட்டு போயம் பார்க்கும்போது எ ட்ராஜிக் ஸ்டோரி. இதில் வந்து வில்லியம் மேக்ஃபிஸ் தக்காரே தான் இந்த போயத்தோட ஆத்தர். இதில் வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இங்கே கொடுத்துருக்காரு ஒரு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று. அந்த ஐரணி இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் when words are used in such a way their intended meaning is different from the actual meaning. It may also be a situation that ends up quite different way that what is generally anticipated. in simple words என்ன சொல்லியிருக்காங்கன்னா it is difference between appearance and reality. வந்து உண்மையாக இருக்கிறதுக்கும் அதோட வந்து அப்பியரன்ஸ்க்கும் உண்மைக்கும் அந்த அப்பியரன்ஸ்க்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஐரணி. இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி. இதுதான் இந்த ஐரணி இங்கே போயத்தோட வந்து டெஃபினேஷன். இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஐரணி. இந்த போயத்துக்கு இது சொல்லியிருக்காங்க. இதுதான் ட்ராஜிக் ஸ்டோரி. இந்த
இந்த ட்ராஜிக் ஸ்டோரிக்கு இந்த ஐரணி வந்திருக்கு. ஏன்னாச்சும் கேட்டாங்கன்னா பார்த்துங்க, இந்த ட்ராஜிக் ஸ்டோரிக்கு தான் இந்த ஐரணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த போயத்தோட கொஞ்சம் மேட்ச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சப்ளிமெண்ட்ரி ரீடர் ப்ராட் டு புக்கு வந்து இதில் எதுவுமே வந்து ஒரு புக் எக்ஸசைஸ் மாதிரி வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு ஜங்கிள் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜங்கிள் புக்னால் அந்த நம்ம முன்னாடி சின்ன இதில் பார்த்துட்டே இருப்போம், வந்து ஓனாய் கூட்டத்தில் அந்த குழந்தை வளருது, அதுதான் அந்த ஜங்கிள் புக்கு. கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் ஃபாதர் உல்ஃப், மதர் உல்ஃப், டபாக்கு, வந்து ஷெர்கான், நேரேட்டர், இது எல்லாமே கேரக்டர்ஸ் வருது. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனில் வந்து அவ்வளோவா எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. அதனால இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 6th 3rd term புக்கில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.